மேற்கு வங்கத்தில் நாளை நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. 142 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இரட்டை இலக்கத்தை எட்டி சாதனை. 2025-26 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்த மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஆய்வில் தகவல். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. தமிழ்நாடு என்றாலே சாதனைதான் என்றும் திராவிட மாடல் தனித்துவமான மாடல் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சிலர் மக்களை பிளவுபடுத்துவதில் மும்முரமாக உள்ள நிலையில் தமிழ்நாடு வளத்தை பெருக்கி வருவதாக பதிவிட்டுள்ள அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் வெற்று முழக்கம் அல்ல என்றும் பெருமிதம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரம், திருவட்டார், அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டும் என அறிவுறுத்தல். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாண விழா கோலாகலம். வேத மந்திரங்கள், மேள தாளங்கள் முழங்க நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மதுரை அரசியின் மணவிழாவை காண குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்தவுடன் தங்களது மாங்கல்ய கயிற்றை மாற்றிய பெண்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணத்தையொட்டி பிரம்மாண்ட விருந்து. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பரிமாறப்பட்ட கமகம உணவு. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் விலை குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை. தொழிலாளர் தினமான மே 1ஆம் தேதி டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என அறிவிப்பு. உத்தரவை மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சிதம்பரத்தில் சாலையில் சென்றவரை துரத்தி தாக்கிய காளை மாடு. படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 36 நாட்களிலேயே நிரம்பிய உண்டியல்கள். பங்குனி உத்திரத்தையொட்டி பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் 4,62 லட்சம் ரூபாய் காணிக்கை. தென்காசி மாவட்டத்தில் மழையின்மையால் வறண்டு காணப்படும் அணைகள். குண்டாறு, கருப்பாநதி, அடவி நயினார் அணை உள்ளிட்ட அணைகளில் நீர் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். முதுமலையில் உள்ள வனவிலங்குகளுக்காக உதகை காமராஜர் சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. 1 வார காலத்தில் 3 யானைகள் உயிரிழந்த நிலையில்
வினாடிக்கு 50 கனஅடி நீர் திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை தாண்டியது. 1ஆம் வகுப்பில் 97,737 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் கட்டிய குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் சிவன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் மக்கள் பிரதிநிதிகளும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் யானை அபயாம்பிகை குளத்தில் உற்சாக குளியல். கோடை வெப்பம் அதிகரித்ததால் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு கண்டு ரசித்த பக்தர்கள். கடலூர் அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை கடத்தல். சாலையோரத்தில் நிர்கதியாய் விடப்பட்ட குழந்தையை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த இளைஞருக்கு போலீஸ் பாராட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா விமர்சை. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ சுவாமி கோவில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கொடைக்கானலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3வது நாளாக நடைபயிற்சி. பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து உற்சாகம். ஏரிச்சாலையை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயிற்சியும் மேற்கொண்டார். கொடைக்கானலில் விண்டேஜ் மியூசியத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1930களில் பயன்படுத்தப்பட்ட கார்கள், இருசக்கர வாகனங்கள் குறித்து ஆர்வமுடன் கேட்டறிந்தார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தாவைக்க தலைவர் விஜய் வழிபாடு. எதிரிகளை ஜெயிக்கும் சத்ரு சம்ஹார பூஜை. கடலில் கால் நனைத்து வேலுடன் சென்று வழிபாடு. நாளை காலை 10:30 மணிக்கு ஷீரடிக்கு செல்கிறார் தாவைக்க தலைவர் விஜய். திருச்செந்தூர் கோவிலில் இன்று வழிபட்ட நிலையில் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு செல்ல உள்ளதாக தகவல். சென்னையில் வரும் 30ஆம் தேதி தாவைக்க வேட்பாளர்களை சந்திக்க கட்சித் தலைவர் விஜய் திட்டம். மே 4 வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தகவல். இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை தாவைக்க வெல்லும் என செங்கோட்டையன் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி போல விசில் புரட்சி நடக்கும் என பழனியில் பேட்டி. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி. அமைச்சர் கே.என். நேரு மீது வழக்கு பதியும்படி எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என உயர்நீதிமன்றம் விளக்கம். நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் நியமன முறைகேடு புகார் குறித்த வழக்கு ஜூன் 4வது வாரத்துக்கு ஒத்திவைப்பு.
சென்னையில் இரண்டாவது ஏசி புறநகர் ரயில் இயக்கத்தை விரைவில் தொடங்க தெற்கு ரயில்வே திட்டம். சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் இயக்குவது குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் 2025-2026 நிதியாண்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாட்கள் அதிக அளவில் குறைப்பு. மத்திய அரசு நடவடிக்கையால் 3500 கோடி ரூபாய் அளவிற்கு கிராம மக்களுக்கு ஊதியம் இழப்பு என தகவல். சிக்கிம் மாநிலம் உருவாகி 50 ஆண்டுகள் ஆனதையொட்டி ஆடல் பாடலுடன் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலம். உற்சாகமாக கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி. சிக்கிம் மாநிலம் காங்டாக்கில் ஆர்கிட் மலர் தோட்டத்துக்கு சென்ற பிரதமர் மோடி விதவிதமான மலர்களை கண்டு பரவசம் அடைந்தார். சிக்கிம் மாநிலத்தின் காங்டாக் நகரத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சிறுவர்களுடன் உற்சாகமாக கால்பந்து விளையாடிய போது கோல் அடித்த அசத்திய பிரதமர். கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாமி தரிசனம். சிறப்பு தரிசனத்தில் சென்று வழிபட்ட மத்திய நிதியமைச்சருக்கு கோயில் நிர்வாகம் வரவேற்பு.